கற்றது தமிழ், தங்க மீன்கள், தரமணி, பேரன்பு படங்களை தொடர்ந்து இயக்குனர் ராமின் அடுத்த படைப்பு மிர்ச்சி சிவா, கிரேஸ் ஆண்டனி நடிக்கும் பறந்து போ ஜூலை 4 முதல் உலகமெங்கும். விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் லியோ ஜான் பால் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி மற்றும் அஜய் திஷா நடிக்கும் மார்கன் ஜூன் 27 முதல் உலகமெங்கும். நீ அவங்களை காப்பாற்ற நினைக்கிற அளவுக்கு அவங்க உன்னை காப்பாற்றுவாங்க நம்புறியா? ஜெயில இருந்து எவனா வந்திருக்கானான்னு பாத்தியா? வணக்கம். 3 டீசரை தாண்டி பொறுமையாக ரிவ்யூ பார்க்க வந்த எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதத்தோடைய பெரிய படம் தகலைஃபாக இருக்கும்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன், ஆனால் அப்படி நடக்கலை. ஸோ மனசை தேத்திக்கிட்டு குபேரா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வாழ்க்கையே அப்படி தானே, இன்னைக்கு டே நல்லா இல்லை அப்படின்னு நாளைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ப மாட்டோமா? அதே மாதிரி தான் இந்த குபேரா தமிழில் குபேரன் பைலிங்குவலாக எடுத்திருக்காங்க. தமிழில் ரிலீஸ் ஆகிறதுனால சென்னையில் வந்து தெலுங்கு ஷோஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் தமிழை தான் பார்த்தாக வேண்டிய ஒரு நிலைமை, தமிழில் தான் பார்த்தேன். அண்ட் ஒரு 70-30 ரேஷியோவில் தான் பைலிங்குவலாக ஷூட் பண்ணியிருக்காங்கன்றதுனால டப்பிங் படம் பார்க்குறோங்கிற ஃபீல் பெருசாக இல்லை. ஸோ அது ஒரு நிம்மதியாக இருந்தது. அண்ட் இந்த படத்துடைய ட்ரெய்லர் எனக்கு பிடிச்சிருந்தது. படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் ட்ரெய்லரில் இந்த படத்துடைய பிளாட் என்னங்கிறத பெருசாக ரிவீல் பண்ணலை. ஸோ கான்டெக்ஸ்ட்டுக்காக எப்பவும் போல் பிளாட் என்னங்கிறத சொல்லிட்டு தான் நான் ரிவ்யூ ஆரம்பிக்க போகிறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ரிவ்யூ பார்க்கலாம். ஓகே, மைல்டு ஸ்பாய்லர்ஸ் அஹெட், ஜாகிரதை. குபேரன் ஜிம் சர்ப் மிகப்பெரிய கார்ப்பரேட் முதலாளி. எஸ், அவர் தான் இந்த படத்துடைய கார்ப்பரேட் வில்லன். கவர்மெண்ட்டோட ஆயில் ரிசர்வை ப்ரைவேட்டாக கண்ட்ரோல் எடுத்து அதை வச்சு நம்பர் 1 பணக்காரன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இதுக்காக சில தகுதித்தெல்லாம் பண்ணி பல அரசியல்வாதிகளுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் அவருக்கு வருது. இந்த வேலையை செஞ்சு முடிக்க நாகார்ஜுனாவை வேலைக்கு ஹையர் பண்ணுறாரு. நாகார்ஜுனா பினாமி அக்கௌண்ட்ஸ் மூலமாக இந்த பணத்தெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. அதுக்கு ரேண்டமாக சில பிச்சைக்காரர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்து ரெடி பண்ணுறாங்க. இதில் தனுஷும் ஒருத்தர். ஆனால் இங்கே ஒரு சின்ன சிக்கல் ஆயிடுது. அதனால் இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிற எதுவுமே நடக்காது அப்படின்னு வில்லன் அண்ட் டீம் பயங்கரமாக பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன சிக்கல், அதை இவங்களால் சரி செய்ய முடிஞ்சதா இல்லையா, நாகார்ஜுனா யார், தனுஷோடைய பார்ட் இதில் என்ன, இதெல்லாம் தான் இந்த குபேரன். தனுஷ் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காருங்கிறத கிளீஷேட் ஸ்டேட்மெண்ட் ஆயிடுச்சு. வெள்ளந்தியான பிச்சைக்காரனா அவர் அறிமுகமாகிற முதல் காட்சியிலேருந்தே ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. படம் முழுக்க ஒரு கையை மட்டுமே டாமினண்டா யூஸ் பண்ணது, அம்மா அம்மானு ராஷ்மிகாவை கூப்பிடுறது, தீபக் சார் மேல இருந்து அந்த முதல் அபிப்பிராயம் மாறுற அந்த ஒரு மொமெண்ட், தன்னை வச்சு எவ்வளோ பெரிய கேம் ஆடப்படுதுன்னு ரியலைஸ் பண்ணுற மொமெண்ட்டுன்னு மொத்தமாக இந்த படம் தனுஷுக்கானது தான். தமிழ் டப்பிங்கில் பார்த்ததுனாலயா என்ன அப்படிங்கிறது இல்லை, பட் அவரோட டயலாக் டெலிவரியில் பேசுகிற விதத்தில் மட்டும் கொஞ்சம் ஃபோர்ஸ்டான ஒரு இன்னசென்ஸ் தெரிஞ்சுது. எக்ஸ் சிபிஐ ஆஃபீஸராக நாகார்ஜுனா மாரல் டைலமாவை காட்டுற காட்சிகளில் நல்லாவே நடிச்சிருக்காரு. அவர் கண்ட்ரோல் மீறி ஒரு தப்பு நடந்துடும். அந்த சீனில் அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப ரிலேட்டபுளாக நல்லா இருந்தது. தமிழ்லையும் அவருடைய டப்பிங் குரல் தான் நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை அவர் குரலாக இருந்தால் ஒரு நல்ல ஒர்க். ராஷ்மிகா கேரக்டர் இன்னும் கூட பெட்டராக எழுதப்பட்டிருந்திருக்கலாம். பட் அவங்க தன்னுடைய வேலையை சின்சியராக பண்ணியிருக்காங்க. சமீராங்கிற கேரக்டருடைய போர்ட்ரேயிலும் கூட ரொம்ப ஜெனுவனாக இருந்துச்சு. வில்லன் ஜிம் சர்ப் ஒரு ஸ்டீரியோடிபிக்கல் பர்ஃபார்மன்ஸையே கொடுத்துருக்காரு. இரக்கம் இல்லாமல் பேசுகிற சில மூமெண்ட்ஸில் மட்டும் எஃபெக்டிவாக இருக்காரு. கெஸ்ட் ரோலில் ஷாயாஜி ஷிண்டே, பாக்யராஜ், சின்ன ரோலில் சுனைனா, ஹரீஷ் பேரடி, தலைமை அடியாளாக வர சௌரவ் குரானான்னு இன்னும் சிலரும் கூட தங்களுடைய சின்ன டெரிட்டரியை மார்க் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போகிறாங்க. தேவிஸ்ரீ பிரசாதோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ப்ராப்பராக படத்துடைய ட்ராமாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. சில சேசிங் சீன்ஸில், ஆக்ஷன் சீன்ஸில் வர பிஜிஎம் எனது பாட்டோடைய 2 வெர்ஷன்ஸ்னு சமீபத்தில் வந்த கமர்ஷியல் படங்களில் ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு சொல்ல வச்சிருக்காரு. நிகேத் பொம்மி ரெட்டியோட சினிமாட்டோகிராஃபியும் பக்காவாக இருந்துச்சு. கார்த்திகா ஸ்ரீனிவாசாவோட எடிட்டிங்கில் படத்தில் அங்கங்கே வர மாண்டேஜஸ் எஃபெக்டிவாக இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் பல இடங்களில் ரொம்ப அப்ரப்டாக ஃபீல் ஆச்சு. தப்பான வழியில் பணம் சம்பாதிக்க நினைக்கிற வில்லன், அவனை எதிர்க்கிற ஒரு பிச்சைக்காரன், இன்ட்ரெஸ்டிங்கான ஒன் லைன். விஜய் ஆண்டனி நடிப்பில் பிச்சைக்காரன் 3க்கு கரெக்டான ஒரு லைனும் கூட. பிச்சைக்காரன் 2ல் அந்த பிரெயின் டிரான்ஸ்பிளான்ட் மேட்டரை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு கதை தான். ஆனால் இங்கே இந்த சென்ட்ரல் கேரக்டர் திடீர்னு மிகப்பெரிய பிளான் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் தன்னோட லெவலில் என்ன பண்ண முடியுமோ அதையே பண்ணுற மாதிரி கடைசி வரைக்கும் கிரவுண்டடாக கொண்டு போயிருந்தாங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக இருந்தாலுமே கூட ஆல்மோஸ்ட் முதல் பாதி முழுக்கவே படம் எங்கேஜிங்காகவே போச்சு. பிச்சைக்காரங்களை தேடி பிடிச்சி கூட்டு வர்றது, அவங்களுக்குள்ள இருக்கிற புரிதல், அவங்க இதையெல்லாம் ரொம்ப புதுசாக பார்க்குற விதம், அவங்களுக்கு கொடுக்கப்படுற ட்ரைனிங், குஷ்புங்கிற கேரக்டருக்காக தனுஷ் செய்கிற விஷயங்கள்னு இந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப புதுசாக சுவாரஸ்யமாக இருந்துச்சு. டக்குன்னு கதையில் ஒரு திருப்பம் வரும்போது சேசிங் ரன்னிங்னு பரபரப்பாக கதை நகர ஆரம்பிக்குது. படம் ஆரம்பித்த 1 மணி நேரம் கழிச்சே ராஷ்மிகா வராங்க. அவங்க வர இனிஷியல் சீன்ஸும் கூட நல்லா தான் இருந்தது. இன்டர்வலுக்கு கொஞ்சம் முன்னாடி கதையோட சென்ட்ரல் கேரக்டரோட சேர்ந்து நாமளும் சுத்தல விடப்படுறோம். அது கிளைமேக்ஸ் வரைக்கும் நிக்கல. தனுஷ் கையேந்தி காசு வாங்கக்கூடாதுன்றதை ப்ரூவ் பண்ற அந்த ஒரு மொமெண்ட் மாதிரியே இன்னும் சில மொமெண்ட்ஸ் இருக்கு. சில க்ளோஸ் அப் ரியாக்ஷன்ஸ், தனுஷ் நாகார்ஜுனான்னு 2 பேரோடைய கேரக்டர் ஆர்க்ஸுமே
ப்ராப்பராக டெவலப் ஆகிற விதம், சில ஃபன்னியான சிச்சுவேஷன்ஸ், ஹீரோவோட பேபேக் மாதிரி ஆரம்பமாகிற அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன், இதெல்லாமும் இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ். பட் ஆன் அண்ட் ஆஃபாக போகிற என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர், எமோஷனல் டெப்த் இல்லாத படத்துடைய கோர், ரொம்ப ப்ராடான மெசேஜிங், இதெல்லாம் தான் இந்த குபேராவை ஸ்ட்ரிக்ட்லி ஆவரேஜான படமாகவே கடைசி வரைக்கும் அடக்கி வைக்குது. தனுஷ் கேரக்டரை ஒரு அல்ட்ரா ரிச் வில்லன் ரீச் பண்ண எவ்வளோ கஷ்டமா, ஒரு பாயிண்ட்ல அந்த வில்லனே பர்பஸை மறந்துட்டு எனக்கு காசே வேணாம்னு சொல்லும்போது அதுக்கான ஆல்டர்னேட் என்னன்னு பார்த்து முதல்ல வேலையை முடிக்க முடியாதா, இப்படி லாஜிக்கல் கேள்விகளை கேட்க வச்சு கிளாரிட்டி இல்லாமல் தான் செகண்ட் ஹாஃப் கதை நகருது. அட்லீஸ்ட் ஃப்ரெஷ்ஷான ஐடியாஸ் காட்சிகள் மூலம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்டர்டெயின் பண்ணுறாங்க, செகண்ட் ஹாஃபில் அதுவும் கூட இல்லை. இந்த கேட் அண்ட் மவுஸ் விளையாட்டு சுற்றி ரொம்ப டயரிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ராஷ்மிகா கிட்ட தனுஷை பற்றி விசாரணை பண்ணிட்டு போகிறாங்க ஒரு கும்பல். ஆனால் அவங்கள மீட் பண்ணுற நேரத்தில் தனுஷை மிஸ் பண்ணிடுறாங்க. இதே மாதிரி சிச்சுவேஷன்ஸ் திரும்ப 3-4 வருது படத்தில். இந்த ரெபடேஷனை அவாய்ட் பண்ணிருக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல 2 கேரக்டர்ஸோட ஜேர்னியில் இன்னும் கூட இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் இருந்திருக்கலாம், இன்னும் ஆழமாக சில பிரச்சனைகள் பேசப்பட்டிருக்கலாம். அண்ட் ராஷ்மிகா கேரக்டரை அப்படியே தூக்கிட்டாலும் இந்த கதையில் பெருசாக எதுவும் மாற்றம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் செகண்ட் ஹாஃப் ரன் டைமே இவங்களை வச்சு தான் கொஞ்சம் தேத்திருக்காங்க. அண்ட் இவங்க ஒருவேளை இங்கே இல்லாமல் அந்த ரோலில் ஒரு காமெடியை போட்டிருந்தா அட்லீஸ்ட் படத்தில் காமெடியாவது தெரியிருக்கும். நாகார்ஜுனா கேரக்டர் மூலமாகவும் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது புரியல. இன்னும் கூட ப்ராப்பரான ஒரு க்ளோஷர் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அதீதமான பெரும் பணக்காரர்கள் இருக்கிற இதே ஊர்ல தான் ஒழுங்கா இறுதி மரியாதை கூட பண்ண காசு இல்லாமல் நிறைய பேர் இறந்து போறாங்கன்னு சொசைட்டியில் இருக்கிற ஐரணியை பேசுற படமா ஒரு பக்கம். சிஸ்டத்தால கைவிடப்பட்ட ஒருத்தன் அதுக்கு எதிராக திரும்பி தென் தன்னுடைய சுயம் என்ன அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ற ட்ராக் ஒரு பக்கம். டேவிட் வர்சஸ் கோலியத் மாதிரி ஒரு நோபடி மிகப்பெரிய கார்பரேட் பிசினஸ் மேனை எதிர்த்து ஜெயிக்கிற ட்ராக் ஒரு பக்கம். இப்படி பிராடா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலும் ஸ்பெசிஃபிக் இந்த படம் என்ன மெசேஜ் சொல்ல வருது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா புரியல. இதனால எமோஷனல் டெப்த்தும் இல்ல, சின்னதா ஒரு இம்பாக்ட் கூட கிரியேட் ஆகல. இவங்க பேசுற சொல்யூஷனுமே கூட ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா தான் இருக்கு. ஆர்எல் பிச்சைக்காரங்களும் நார்மல் மனுஷங்க தாங்கிற பாயிண்ட்டை இந்த படம் சொல்ல வரதா நம்ம புரிஞ்சுக்கிட்டா, இவங்க கூட்டிட்டு வர அந்த பிச்சைக்காரங்க கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, எல்லாருமே மென்டலி டிஸ்டர்ப் மாதிரியே போர்ட்ரே பண்ணப்பட்டிருக்காங்க. ஏன் அவங்களும் இந்த சொசைட்டியில் நடக்கிறத பார்த்து தானே வளர்ந்துட்டு இருக்காங்க. அடிப்படை காமன் சென்ஸ் கூட அவங்களுக்கு இருக்காது. கிரெடிட் கார்டுனா என்னன்னே தெரியாத அளவுக்கு தான் அவங்களுடைய அவேர்னஸ்லாம் இருக்குமா அப்படின்னு எதிர்கேள்வி கேட்க தான் தோணுது. கடைசி 20-30 நிமிஷம்லாம் டூ மச் மெலோ ட்ராமா, செம்ம மெஸ்ஸியான ஒரு ஷூட் அவுட் சீக்வன்ஸ், அதில் திடீர்னு பிளாக் அண்ட் ஒயிட் நைட் விஷன் வேற விஷுவல்ஸ் அப்டேட்டாக மாறுது. தென் ஒரு பிரெக்னன்ட் லேடி ட்ராமா, கிளைமேக்ஸில் ஹீரோ வில்லனை சுத்தல விடுற ஒரு ஐடியா. சரி, அதனால் அவர் என்ன சாதிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் எதுவும் இல்லை. அண்ட் திடீர்னு ஒரு குழந்தை சென்டிமெண்ட்னு டிபிக்கல் கமர்ஷியல் சினிமா பாதைக்கு படம் மாறிடுது. மொத்தத்தில் இந்த குபேரன் கான்செப்ட் லெவலில் குபேரனா இருந்தாலுமே கூட செகண்ட் ஹாஃப்ல ஃபோக்கஸை இழந்து ஒரு 10ஆம் பொதுவான மெசேஜோட குசேலனா முடிகிற அவரேஜான ஒரு சோஷியல் ட்ராமா த்ரில்லர் திரைப்படம். நெய்தர் கிரேட் நாட் பேட் அப்படிங்கிற லெவலில் தான் எனக்கு இந்த படம் ஒர்க் ஆச்சு. உங்களுக்கு இந்த படம் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. UA 13 ரேட்டிங் கொடுத்துருந்தாலும் வயலண்டா இம்ப்ளைடு வயலன்ஸையும் சேர்த்து சொல்ற சில காட்சிகளுக்காக எனக்கு இது UA 16+.